வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லண்டனில் அடுத்தடுத்து வன்முறை சம்பவங்கள், 2 பலி, 7 பேர் படுகாயம். உக்ரைன் போர் நாங்கள் பலிக்கடாக்கள் அல்ல என அதிபர் புட்டினுக்கு அவரது நட்பு நாடு அதிர்ச்சி வைத்தியம். லண்டனை விட்டு வெளியேற்றப்படும் ஏழை குடும்பங்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் நடவடிக்கையால் சர்ச்சை. ரஷ்யாவில் மீண்டும் உள்நாட்டு நெருக்கடி, புட்டினுக்கு எதிராக திரளும் கிளர்ச்சியாளர்கள். பிரிட்டன் நகரத்தை ஜாம்பி நாடாக மாற்றிய வீரியமிக்க போதைப் பொருள், தெருக்களில் குவியும் மக்கள். பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்படும் புட்டினின் மகள்கள், உக்ரைன் தாக்குதல் அச்சத்தால் ரஷ்ய அதிபர் அதிரடி நடவடிக்கை. ரஷ்யா மீது உக்ரைன் அதிரடி ட்ரோன் தாக்குதல், எண்ணெய் நிலையங்கள் மற்றும் பயணிகள் ரயில் பாதிப்பு. ரயனேர் நிறுவனத்தின் புதிய 15 ஐரோப்பிய வழித்தடங்கள் கோடைக்கால விரிவாக்க திட்டம். இனி விரிவான செய்திகள். பிரிட்டிஷ் தலைநகர் லண்டனில் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த பல்வேறு வன்முறை சம்பவங்களில் 2 பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கத்திக்குத்து மற்றும் துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட இந்த தாக்குதல் சம்பவங்களில் மேலும் 7 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு லண்டனின் பின்ஸ்லி பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தில் 19 வயதுடைய இளம்பெண் ஒருவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியானார். அதேபோல் கிழக்கு லண்டனின் பார்கிங் பகுதியில் ஏற்பட்ட பெரும் மோதலில் 3 பேர் கத்தியால் குத்தப்பட்டு அதில் ஒருவர் ஆபத்தான நிலையில் உள்ளார். இந்த அடுத்தடுத்த கொடூர வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து லண்டன் மாநகர காவல்துறையினர் தீவிர கொலை வழக்கு பதிவுகளை செய்து விசாரணையை முடுக்கியுள்ளனர். பொதுமக்கள் நடமாட்டமுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு வன்முறையில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் இதுவரை 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். உக்ரைன் போர் நாங்கள் பலிக்கடாக்கள் அல்ல என அதிபர் புட்டினுக்கு அவரது நட்பு நாடு அதிர்ச்சி வைத்தியம். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு உறுதுணையாக இருந்த முக்கிய நட்பு நாடான பெலாரஸ் தற்போது ராணுவ உதவி செய்ய மறுத்து பின்வாங்கியுள்ளது. நாங்கள் போரில் வீணாக அழியும் பலிக்கடாக்களாக விரும்பவில்லை என்று பெலாரஸ் தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் போர் திட்டங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வந்த பெலாரஸ் அதிபர் லூகாஷென்கோவின் இந்த திடீர் முடிவு அதிபர் புட்டினுக்கு பலத்த பின்னடைவாக கருதப்படுகிறது. உக்ரைன் எல்லையில் நிலவும் கடுமையான சூழல் மற்றும் தங்கள் நாட்டு மக்களின் போருக்கு எதிரான மனநிலை காரணமாகவே பெலாரஸ் இந்த எச்சரிக்கை முடிவை எடுத்துள்ளது. போரில் நேரடியாக பங்கேற்றால் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கும் ராணுவ பலத்திற்கும் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். நட்பு நாடின் இந்த திடீர் விலகலால் உக்ரைன் போர்க்களத்தில் ரஷ்யா மேலும் தனிமைப்படுத்தப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். லண்டனை விட்டு வெளியேற்றப்படும் ஏழை குடும்பங்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் நடவடிக்கையால் சர்ச்சை. லண்டனில் உள்ள உள்ளாட்சி கவுன்சில்களால் நகரை விட்டு வெளியே வேறு இடங்களுக்கு மாற்றப்படும் பாதிக்கப்படக்கூடிய ஏழை குடும்பங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. லண்டன் மாநகரத்தில் நிலவும் கடுமையான வீட்டு பற்றாக்குறை மற்றும் கட்டுப்படியாகாத வாடகை உயர்வு காரணமாகவே இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தற்காலிக தங்குமிடங்கள் கிடைக்காததால் பல குடும்பங்கள் லண்டனில் இருந்து நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள பிற நகரங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. இந்த இடமாற்ற நடவடிக்கையானது ஏழை குடும்பங்களின் குழந்தைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அவர்களின் சமூக உறவுகளை பெரிதும் பாதிப்பதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இது ஒரு தற்காலிக ஏற்பாடு மட்டுமே என்று உள்ளாட்சி அமைப்புகள் கூறினாலும் பல குடும்பங்கள் தங்களின் சொந்த ஊரை விட்டு நிரந்தரமாக பிரியும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். லண்டனில் அதிகரித்து வரும் இந்த வீட்டு வசதி நெருக்கடிக்கு அரசு உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. ரஷ்யாவில் மீண்டும் உள்நாட்டு நெருக்கடி, புட்டினுக்கு எதிராக திரளும் கிளர்ச்சியாளர்கள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது நாட்டில் மற்றும் ஒரு தீவிரமான உள்நாட்டு அதிகார போட்டி மற்றும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளார். உடல்நலம் குன்றிய நிலையில் உள்ள ஒரு முக்கிய போர்க்குணமிக்க தளபதி தனது பதவியில் இருந்து விலகுவதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டுள்ளார். அதே நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட முன்னாள் கிளர்ச்சி படை வீரர்கள் புட்டினுக்கு எதிராக பழிவாங்க திட்டமிட்டு வருகின்றனர். இந்த ரகசிய குழுவினர் மற்றும் நாடு கடத்தப்பட்ட வீரர்கள் தற்போதைய ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய உள்நாட்டு கழகத்தை ஏற்படுத்த முயல்கின்றனர். இதனால் ரஷ்யாவின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் கிரெம்ளின் அதிகார அமைப்பில் பெரும் பதற்றமும் குழப்பமும் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே உக்ரைன் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள புட்டினின் ஆட்சிக்கு இந்த புதிய உள்நாட்டு சதி பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது.
பிரிட்டன் நகரத்தை ஜோம்பி நாடாக மாற்றிய வீரியமிக்க போதைப்பொருள், தெருக்களில் குவியும் மக்கள். பிரிட்டனின் ஒரு முக்கிய நகரத்தில் சூப்பர் ஸ்ட்ரென்த் எனப்படும் அதீத வீரியம் கொண்ட புதிய போதைப் பொருட்களின் புழக்கம் முன்னெப்போதுமில்லாத வகையில் அதிகரித்துள்ளது. இந்த ஆபத்தான போதைப் பொருளை பயன்படுத்துபவர்கள் சுய நினைவை இழந்து ஜோம்பிகள் போல தெருக்களில் நடமாடுவதும் விழுந்து கிடப்பதும் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போதைப் பொருள் மிக குறைந்த விலையில் எளிதாக கிடைப்பதால் இளைஞர்கள் மற்றும் வீடற்றவர்கள் இதன் பிடியில் வேகமாக சிக்கி வருகின்றனர். போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதால் அந்த நகரத்தின் தெருக்களில் குற்ற சம்பவங்களும் பொதுமக்களுக்கான அச்சுறுத்தல்களும் கணிசமாக உயர்ந்துள்ளன. நிலைமையை கட்டுப்படுத்தவும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை கைது செய்யவும் உள்ளூர் காவல்துறையினரும் சமூக ஆர்வலர்களும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்படும் புட்டினின் மகள்கள். உக்ரைன் தாக்குதல் அச்சத்தால் ரஷ்ய அதிபர் அதிரடி நடவடிக்கை. உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவின் உள்நாட்டு பகுதிகள் மற்றும் முக்கிய நகரங்களை குறிவைத்து நடத்தி வரும் பாரிய ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக போர் பதற்றம் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இந்த சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது மகள்களின் பாதுகாப்பை கருதி அவர்களை ரகசியமாகவும் பாதுகாப்பாகவும் உள்ள ஒரு இடத்திற்கு மாற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புட்டினின் மகள்களான மரியா வொரன்சோவா மற்றும் கேத்தரின் திகோனோவா ஆகிய இருவருமே மாஸ்கோவிலிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். உக்ரைனின் அண்மைக்கால ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மாஸ்கோ நகரின் எல்லைப் பகுதிகள் வரை அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது இந்த அதிரடி முடிவுக்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. அதிபர் புட்டினின் குடும்ப உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகள் மற்றும் அவர்களுக்கு நேரக்கூடிய அச்சுறுத்தல்கள் குறித்து ரஷ்ய உளவுத்துறையினர் எச்சரித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது உக்ரைன் அதிரடி ட்ரோன் தாக்குதல், எண்ணெய் நிலையங்கள் மற்றும் பயணிகள் ரயில் பாதிப்பு. உக்ரைன் ராணுவம் ரஷ்ய எல்லைக்குள் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவி மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள் குறிவைக்கப்பட்டு தீப்பற்றி எரியூட்டப்பட்டன. எதிர்பாராத விதமாக தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் ஒன்றும் இந்த ட்ரோன் தாக்குதலில் சிக்கி பாதிப்படைந்துள்ளது. ரஷ்யாவின் பல முக்கிய நகரங்களில் உள்ளூர் நேரப்படி நள்ளிரவில் வான்வழி அபாய எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர். உக்ரைனின் இந்த தீவிரமான பதிலடி தாக்குதலால் ரஷ்யாவின் உள்நாட்டு போக்குவரத்து மற்றும் எரிசக்தி விநியோக கட்டமைப்பு தற்காலிகமாக முடங்கியுள்ளது. எல்லையை கடந்து உக்ரைன் நடத்திய இந்த மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் இரு நாடுகளுக்கு இடையிலான போரின் தீவிரத்தை மேலும் உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளன. ரயன்ஏர் நிறுவனத்தின் புதிய 15 ஐரோப்பிய வழித்தடங்கள் கோடைக்கால விரிவாக்க திட்டம். ஐரோப்பாவின் முன்னணி பட்ஜெட் விமான நிறுவனமான ரயன்ஏர் இந்த கோடை காலத்தில் 15 புதிய சர்வதேச வழித்தடங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய விமான சேவைகள் பிரிட்டன் மற்றும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான போக்குவரத்தை எளிதாக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளன. பிரிட்டனின் மான்செஸ்டர் நகரிலிருந்து ஸ்பெயினின் காஸ்டலைனோ மற்றும் இத்தாலியின் ராகசா உள்ளிட்ட நகரங்களுக்கு புதிய நேரடி விமான சேவைகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் அல்பேனியாவின் டிரானா, போலந்தின் தான்ஸ்க் ஆகிய வளர்ந்து வரும் சுற்றுலா தலங்களும் இந்த புதிய வழித்தடங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. உலகளாவிய விமான கட்டண உயர்வுக்கு மத்தியில் நுகர்வோருக்கு மிக குறைந்த விலையில் ஐரோப்பிய நாடுகளை சுற்றும் வாய்ப்பை இந்த விரிவாக்கம் வழங்குகிறது. புதிய வழித்தடங்களுக்கான பயண முன்பதிவுகள் தற்பொழுது ரயன்ஏர் மொபைல் செயலி மற்றும் இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளன.